சென்னை சூப்பர் கிங்ஸ் என்றால் முதலில் நினைவுக்கு வருவது MS தோனி. வயது 44 ஆன பிறகும் இன்னும் மைதானத்திற்குள் வரப்போகிறார் என்பதே இப்போது CSK ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆம், 2026ஆம் ஆண்டு IPL சீசனில் தோனி விளையாடப் போகிறார் என CSK தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இதே அறிவிப்பு ரசிகர்களுக்கு சந்தோஷம் அளித்தாலும் கிரிக்கெட், அதாவது உண்மையான கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அப்படி இருக்குமா என்பது தெரியவில்லை. தோனி இன்னும் விளையாட வேண்டுமா? அவர் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நேரம்தானே இது. தோனி 2023 சீசனில் CSKக்கு 5வது கோப்பையை வென்றார். ஆனால் அதற்கு பிறகு 2 சீசனாக அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட செல்ல முடியவில்லை. ஏன், இத்தனைக்கும் சென்ற முறை சில ஆட்டங்களுக்கு பிறகு அணியை வழிநடத்தியது தோனிதான். அப்போதும் எதுவும் மாறவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக சென்னை அணிக்காக தோனியின் பங்களிப்பை பார்க்கலாம். கடைசியாக தோனி அரை சதம் அடித்தது 2022 தான். அதற்கு பிறகு 3 ஆண்டுகளாக 50 ரன்களை கடந்ததில்லை. அதிகபட்சம் 37 ரன்கள் தான். 2023 12 இன்னிங்ஸில் 104 ரன்கள், 2024 161 ரன்கள், 2025 196 ரன்கள், அதுவும் பெரும்பாலும் கடைசி 2 ஓவரில் மட்டுமே விளையாடி. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கூட மாறியிருக்கிறது. 2023 182, 2024 220, ஆனால் 2025 135 என குறைந்துள்ளது. இது தோனி விருப்பமில்லாமல் விளையாடுகிறார் என்பதல்ல. வயது, உடல்நிலை, முடிவு எடுக்கும் வேகம் எல்லாமே காலத்தோடு மாறி வருகிறது என்பதற்கான சாட்சி. ஆம், தோனி சென்னை அணிக்காக சிறந்த பங்களிப்பை கொடுத்திருக்கிறார், அதை மறுக்க முடியாது. ஆனால் தோனி அணிக்காக யோசிக்க வேண்டுமே தவிர அணி தோனிக்காக ஒற்றை நபருக்காக யோசிக்க கூடாது. தோனி விளையாடும் பினிஷர் ரோல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அந்த இடம் ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியது. அப்படி இருக்கையில் தோனியால் முன்பை போல பங்களிப்பை அளிக்க முடியவில்லை எனில் அந்த இடத்தில் சிறப்பாக விளையாடும் நபருக்கு வழிவிடுவதே சரி. சென்ற முறை எத்தனை தோல்விகளை சென்னை அணி இதனால் சந்திக்க நேர்ந்தது. தோனி என்ற ஒற்றை மனிதனை பார்க்க வரும் ரசிகர்களின் மனநிலை புரிகிறது. ரசிகர்களுக்கு தோனி வெறும் கேப்டன் அல்ல, ஒரு உணர்ச்சி. தல என்கிற அந்த பெயருக்கு பின்னால் 10 வருட நினைவுகள், வெற்றிகள், தோல்விகள், இன்னும் நிறைய உணர்வுகள் புதைந்திருக்கின்றன. ஒற்றை மனிதனை தூக்கி கொண்டாடுவதை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை தூக்குவதை கொண்டாட வேண்டும் என்றே பலரும் ஆசைப்படுவார்கள். இன்னும் எத்தனை நாளுக்கு தோல்வியை மட்டும் ரசிகர்களுக்கு பரிசாக தரப்போகிறது சென்னை அணி? விராட் கோலிக்கும் வயதாகிறது. அவரையும் பெங்களூரு அணி கடவுளாகவே பார்க்கிறது. இருந்தாலும் கடைசி 2 சீசனில் அவரின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்த வகையில் இருந்துள்ளது. அதனால்தான் அவர்களால் கோப்பையை தூக்க முடிந்தது. மீண்டும் இவர்கள் தோனி என்ற ஒரு பிம்பத்தை முன்னிறுத்துவதை பார்க்கையில் CSK தோனியை வைத்து வணிக ரீதியாக கல்லா கட்டுவதை மட்டுமே யோசிக்கிறது. ரசிகர்கள் தோனியை பார்க்க வருவார்கள் என்பதால் அவர் ஓய்வு பெறாமல் தொடர வைக்கிறார்கள். தோனி விளையாடினால் நாங்கள் மகிழ்ச்சி. இது ஒரு வகையில் உண்மைதான். ஏனெனில் அவர் மைதானத்திற்கு வரும்பொழுது முழு ஸ்டேடியமும் மஞ்சளாக மாறிவிடுகிறது. அது ஒரு சாதாரண வீரருக்கு கிடைத்த மரியாதை. அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஸ்வின், ஜடேஜா, முரளி விஜய் என்று பல வீரர்களை இந்திய அணிக்கு கொடுத்திருக்கிறது. மும்பை அணி அளவுக்கு இல்லை என்றாலும் ஏதோ ஓரளவுக்கு இளம் வீரர்களை சென்னை அணி இந்திய அணிக்கு கை காட்டியுள்ளது. கடந்த சீசனில் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேலை அறிமுகப்படுத்தியது சிறப்பு. அவர்களின் ஆட்டம் இனி போக போகத்தான் தெரியும். இப்படி இன்னும் கூட பல வீரர்கள் சென்னை அணியின் கூடாரத்திலேயே சீட்டை தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை அணி அதன் போக்கை மாற்றி அவர்களை வெளியில் காட்ட வேண்டும். இது அணிக்கும் நல்லது, அந்த வீரர்களுக்கும் நல்லது. 2026 தோனி விளையாடுவார். ஆனால் அவர் மீண்டும் அந்த 2028, 2021க்கு இடைப்பட்ட அந்த தோனியாக மாற முடியுமா? அணிக்கு தேவையான பங்களிப்பை கொடுப்பாரா? அல்லது தல என்று தலையில் தூக்கி கொண்டாடிய ரசிகர்களுக்கு விசுவாசம் காட்ட கடைசி 2 பால் கிமிக்ஸ் காட்டி செல்ல போகிறாரா என்று பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.